இவ ஏதாவது ஓசி கோட்டால தான் வந்து சேர்ந்திருப்பா. ஏய், ஓசி கீசின்னு ஏதாவது சொன்ன உனக்கு அம்புட்டுதான் சொல்லிட்டேன். ஏய் பட்டிக்காடு, என்ன கையெல்லாம் நீட்டி பேசுற? அப்புறம் பேசாம என்ன பண்றது? உங்களுக்கு இந்த காலேஜ் எழுதியா இருக்கு? நீங்களும் இங்கதான் படிக்க வந்திருக்கியா? நானும் இங்கதான் படிக்க வந்திருக்கேன். அதனால யாரும் வசதியும் இல்ல, யாரும் சலிச்சவங்களும் இல்ல. சரியா? என்ன ஓவரா பேசுற? வேண்டாம், என்னைய தேவையில்லாம சீண்டாத. சீண்டுனா என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன ஊர்ல நடந்தத மறந்துட்டியாலோ? என்கிட்ட ஒரு வாட்டி தோத்தது பத்தலையா? இன்னும் வாங்கி கட்டிக்கணுமா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? எங்கேயோ ஊர் பேர் தெரியாத பட்டிக்காட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு ஏன் ஊர்ல வந்து என்னை கிண்டல் பண்றியா நீ? ஏய், இங்க பாரு, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத. கால கொஞ்சம் தரையில வச்சு நடந்து போ. இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னு மேல பறக்காத. இது ஒண்ணும் உங்க ஊர் கிடையாது, புரியுதா? ஏய், முதல்ல என் பேக்க கொடு. ஓ, பேக் வேணுமா? அப்போ என்னை இன்சல்ட் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு வாங்கிக்கோ. அண்ணே, உன்னதான் கேக்குறேன், அன்பரசி எங்க? உன் மொழியே சரியில்லையே. அவளை எங்க விட்டுட்டு வந்த? அவளுக்கு என்னென்ன ஆச்சு? கஸ்தூரி நில்லு. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. எனக்கு உண்மையாலுமே நெஞ்சு வலிலாம் வரல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ அன்பு கல்யாணத்தை நடத்தியே திருவேணும் விடாப்புடியா இருந்த. அதுக்கு அதான் நான் நெஞ்சு வலி வந்ததா சொல்லி நடிச்சேன். டாக்டர்கிட்டையும் அன்பரசியுடைய ஆசையை எடுத்து சொல்லி உதவணும்னு கேட்டுக்கிட்டேன். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல கஸ்தூரி, என்ன மன்னிச்சிரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்பரசி நான் தவம் கடந்து பெத்த பொண்ணு. எனக்கே தெரியாம என் பொண்ண என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் ஊர் பேர் தெரியாத இடத்துல விட்டுட்டு வந்திருக்க. உன்னை நம்பிதானே என் பொண்ணு உன் கூட அனுப்பி வச்சேன். இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்திருக்கியே. கூட பிறந்தவ எனக்கு இப்படி ஒரு பாவத்தை செய்யறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? பெத்தவளையும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கிறதா உன் ஆசையா? உனக்குன்னு ஒரு புள்ள இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பியா? அன்பரசி என்னோட பொண்ணு, அதனாலதானே அவ எக்கேடோ கெட்டு போட்டோன்னு கண்ணு கெட்டாத தூரத்துல கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்க. சொல்லு, உண்மையை சொல்லு. கொண்டு போய் விட்டுட்டு வந்தியா, இல்ல காசுக்கு ஆசைப்பட்டு யார்கிட்டயாவது வித்துட்டு வந்தியா? அம்மா என்னதான் கோவப்பட்டாலும் நீ பொறுமையா இரு. அம்மாவை நீதான் நல்லா பாத்துக்கணும். அம்மாவுக்கு நம்மள விட்ட வேற யாரும் இல்ல மாமா. என்னத்தா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட? பூமியில நெல்லுமலி சதர்னா அள்ளிடலாம். நீ கோபத்துல பேசின வார்த்தை காலம் பூரா நெஞ்சு குடியில தீயா சுடுந்தா. என்ன சொன்ன? அன்பரசி தவங்கடத்து பெத்த பொண்ணு, உனக்கு தான் அக்கறை இருக்குன்னா? நீ அன்பை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கலாம். ஆனா அவ எப்ப முத அடி எடுத்து வச்சாலோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவளை என் பிள்ளையா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வேணா சொல்லு, ஆனா புள்ள இல்லைன்னு மட்டும் சொல்லாத. என் பிள்ளைய நானே தொலைச்சிட்டு வருவனா? அவளை கல்யாணம் குடும்பம்னு இந்த சுழல்ல சிக்கி யாரு கண்ணுக்கு தெரியாம தொலைஞ்சிடக்கூடாதுன்னா அவளை காலேஜ்ல சேர்த்துட்டு வர. சுதந்திரமா பறக்கிற பஞ்சவர்ண கிளிய மருமக அவ ஆசையை கெடுத்து இந்த கூண்டுக்குள்ளே வச்சு அவளை கொன்றலாம் நினைக்கிறியா? ஐயோ அண்ணே, யாரும் அவளை கொன்னுட கூடாதுன்னு அடக்காக்குற கோழி மாதிரி அவளை காலுக்குள்ளேயே வச்சிருந்தேன்.
என்ன அன்பு உயிருக்கு ஆபத்தா? என் புள்ளைக்கு யாரால ஆபத்து? சொல்லு கஸ்தூரி, என் புள்ளைய கொல்ல நினைக்கிறது யாரு? அவ அப்பா தானே. ஆமாண்ண, உனக்கு நான் கை குழந்தையோட வந்து நின்னதுதான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருந்த உண்மை உனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ். நீ பாத்து பா. காசு எடு. பாரு விட்டுரு. காசு எடுறா. தரமாட்டேன்டா, தரமாட்டேன்டா. காசு எடுறா. காசு எடுறா. பேசிட்டே இருக்க. தரமாட்டேன்டா, குடுக்கமாட்டேன்டா. குடுக்குறியா? இரு, நானே எடுக்கிறேன். என்ன இவன் ஆளை பார்க்க படிச்ச மாதிரி தெரியுது, ஆனா இப்படி அடுத்தவங்க கிட்ட காசை அடிச்சு பறிக்கிறான். ஜோடி என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? இது மோசமான ஏரியாமா, இங்கெல்லாம் நிக்காதம்மா, சீக்கிரமா போயிருமா. அண்ணே இங்க ஜானகி அம்மா வீடு எங்க ஓ, இருக்கு? அவங்க வீடா? ரெண்டாவது தெருல லாஸ்ட் பெரிய வீடுமா, போயிடுமா இங்க. ஓகேண்ணே. இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன். அடிங். ஓ. அக்கா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? உங்க வீட்டுக்காரர் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிருக்கேன்ல. இல்ல தம்பி, உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன். இதுல என்னக்கா தொந்தரவு இருக்கு? நீங்க கஷ்டப்பட்டு ரா பகலா எங்க வீட்டுல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்சு கொண்டு வந்த காசை நேரா உங்க புருஷன் குடிக்கிறதுக்கு குடுப்பீங்களா? நல்ல ஆளுக்கா நீங்க. நான் என்ன பண்றது தம்பி, காசை வீட்டுக்கு கொண்டு வரவே விட மாட்டான் தம்பி. எடுத்துட்டு வந்த கையோட புடுங்கிட்டு போயிடுறான். புருஷனா போயிட்டானே, என்ன பண்றது? சரி விடுங்க, காசு கைக்கு வந்தாதானே இனிமே. வசந்த் அண்ணன் கிட்ட சொல்லி அக்கவுண்ட்ல போட சொல்றேன். தேவைக்குன்னா நீங்க ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. இல்ல தம்பி, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்தாங்க, இந்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்கக்கா. ரொம்ப நன்றிப்பா. சரிக்கா. ஜானகி இல்லம். யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? ஜானகி அம்மாவை பாக்கணும்னு. என்ன விஷயமா பாக்கணுமா? இல்லண்ணே, காலேஜ் ஹாஸ்டல்ல தங்குற விஷயமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. படிக்கிற பொண்ணா நீ? அம்மா வெளியில போயிருக்காங்க, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வேணா பாத்துட்டு போறியா? சரிங்கண்ணே. சரி, உள்ள போமா. ஹலோ அம்மா. அன்பரசி, நல்லா இருக்கியாத்தா? அத்தா, அம்மாவை மன்னிச்சிடாத்தா. மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. நான் தான் உன்னை முட்டாள்தனமா ஓட விடாம கஷ்டப்படுத்திட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதத்தா. நானு மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ நல்லா படி. நீ ஆசைப்பட்டபடியே ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டு நல்லா ஓடு. உன் இஷ்டம் போல நீ எப்பவுமே சந்தோஷமா இராதா. அன்பரசி, மெட்ராஸ்ல உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு அங்கெல்லாம் சரியா தானே இருக்கு? தங்குற இடம் எல்லாம் நல்லா இருக்குல்ல? அந்த ஹாஸ்டல்ல எல்லா வசதியும் இருக்குல்ல? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? சரி, ராத்திரி என்ன சாப்பிட்ட? அம்மா சப்பாத்தியும் சிக்கனும் போட்டாகம்மா. நல்லா சாப்பிட்டல்ல? சாப்பிட்டமா, சாப்பிட்ட. மாமா, நீ கோச்சிங் போறேன்னு சொன்னாரு. நீ எங்க போனாலும் போயிட்டு சீக்கிரம் வந்துராத்தா. கொஞ்சம் பார்த்து எல்லா இடத்துலயும் சூதானமா இருந்து காத்தா. நீ விவரமான புள்ள, உனக்கு சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. கோச்சிங்க்கு நாளையில இருந்து வர சொல்லிருக்காங்கம்மா. நான் வேற எங்கேயுமே போக மாட்டேமா. அன்பரசி, அம்மா கிட்ட எதையாவது மறைக்கிறியா? நீ அங்க நல்லா இருக்கல்ல? அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. இங்க நான் ஏசி, கட்டிலு, படுக்கன்னு
எல்லா வசதியும் இருக்குமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அத்தா, படிப்பு விட்டா ஹாஸ்டலு கோச்சிங்னு மட்டும் இருக்கட்டும். ஆ? இங்க சுத்தின மாதிரி மெட்ராஸ்ல சுத்தக்கூடாது அத்தா. அப்புறம் லீவ் விட்டா உடனே அம்மா கிட்ட வந்துரு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ நேரத்துக்கு சாப்பிடு. மாமாவையும் நல்லா பாத்துக்கோ. ஆ. அம்மா. என்னக்கா? அம்மா, இங்க ஹாஸ்டல்ல எல்லாரும் தூங்கிட்டாங்கம்மா. நான் பேசிட்டு இருந்தேன்னா எல்லாருக்குமே தொந்தரவா இருக்கும். காலையில உன்கிட்ட பேசுறேன். சரி சரி, நீ படுத்துக்கோ, காலையில பேசு. வச்சிடுறேன். சார் சார் வணக்கம் சார். என் சொந்த ஊரு தஞ்சாவூர். ஒரு வேலை விஷயமா இங்க வந்த இடத்துல பரிசு தொலைஞ்சு போச்சு. தயவு செஞ்சு பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே ஊருக்கு போயிடுவேன். இந்தாங்க. 200 ரூபா போதுமா? போதும் சார். எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சாவது போயிடுவேன் சார். வரேன் சார். ஒரு நிமிஷம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வரேன் சார். நியூ நம்பரா இருக்கு. நேத்து நைட்டு கூட இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. ஹலோ. ஹலோ சார், நான் அன்பரசி பேசுறேன். அன்பரசியா? சார், தேனில இருந்து. ஓ அன்பரசி, எப்படி இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? சார், நான் சென்னைக்கு வந்துட்டேன் சார். காலேஜுக்கு கூட அட்மிஷன் போட்டாச்சு. கிரேட் அன்பரசி. எப்ப சென்னைக்கு வந்தீங்க? நான் சென்னைக்கு வந்து ஒரு 2 நாள் ஆச்சு சார். 2 நாளா? 2 நாளா ஆச்சுன்னு சொல்றீங்க. ஏன் இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கீங்க? சரி, அதை விடுங்க. எப்ப வரீங்க கோச்சிங்க்கு? சார், உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கணும் சார். சொல்லுங்க அன்பரசி. சார், நீங்க எங்க இருக்கீங்க? நேர்ல வரலாமா? நேர்லையா? சரி, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? சார், நான் இங்க காந்தி நகர்ல இருக்கேன் சார். காந்தி நகரா? காந்தி நகர்ல எங்க இருக்கீங்க? சார், நான் இங்க ஒரு செல்போன் கடையில இருக்கேன் சார். சரி அன்பரசி, நான் காந்தி நகர் பார்க்ல தான் இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க யார்கிட்டயாவது பக்கத்துல பார்க் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வாங்களேன். ஓகே சார். ஐயாக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுக்கு. எல்லாம் ஓடியாங்க. வாங்க. ஐயோ சார். ஐயோ. சார். தண்ணி எடுத்து வா. போப்பா. சார். சார், எழுந்திருங்க ஐயா. ஐயா. சார். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. காத்து வரட்டும். என்னம்மா, சாருக்கு என்னாச்சு? சாருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு சார். என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஷாக் அடிச்சிருச்சா? ஆம்புலன்ஸ் போன் பண்ணீங்களா? இல்ல சார். ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க சார். இப்ப அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாச்சு. ஆனா இப்ப உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். பாலம் வேலை நடக்கிறதுனால எந்த வண்டியும் உள்ள வரதில்ல. ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டேன், இப்ப வந்துரும். ஐயாவை மெயின் ரோடு கொண்டு போயிட்டா அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிடலாம். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரமே இல்ல. இவர் இமிடியேட்டா இப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்தே ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அந்த வழியா கொண்டு போனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். பிடிங்க.
ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க டாக்டர். நான் சைன் போடுறேன். நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. நான் அவரோட பொண்ணுதான். அவர் என்னோட அப்பா தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம், இதுல ஒரு சைன் போடுங்க. என்ன நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் கரண்ட் வரதுக்கு? மா, எலக்ட்ரிஷியனை வர சொல்லி ஜெனரேட்டரையாவது ரிப்பேர் பண்ண சொல்லிருக்கலாம்ல. கரண்ட் இல்லாம எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? மழை காலம் வந்துட்டாலே இந்த மாதிரி தான், அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்கும். முத்துக்கிட்ட சொல்லி சரி பண்ண சொல்லியிருந்தேன், அவன் இன்னும் சரி பண்ண மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல எந்த எலக்ட்ரிஷியன் வந்து சரி பண்ணுவா சொல்லு? இந்த கிழவி எங்க போகுது, எப்ப வருதுன்னு ஒண்ணுமே தெரியல. எங்கேயாவது போய் ஊர் சுத்திட்டு வருது. என்னாச்சு? அண்ணே, அப்பா, அண்ணே, அப்பா, என்னப்பா, என்னாச்சுப்பா? எப்படிப்பா அடிபட்டுச்சு? என்னாச்சு சொல்லுங்கப்பா. என்னாச்சுண்ணே? சொல்லுங்க, என்னாச்சு? அப்பா, ஒண்ணும் இல்லம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். சரி வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். அப்பா வாங்கப்பா. பாத்து வாமா உள்ள. இவ எதுக்கு இங்க வந்தா? பிள்ளையாரப்பா, உங்க வயலூரை எப்படி செழிப்பா வச்சிருப்ப, அதே மாதிரி இந்த வீட்டையும் நல்லா வச்சுக்கோப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல மனுஷங்களா தெரியுறாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதான்ப்பா பாத்துக்கணும்.
எடுத்துக்கோங்க. யாருமா நீ? புதுசா இருக்க? வேலைக்காரியா? ஆஹா, நான் வேலைக்காரிலாம் இல்ல. நான் ஜானகி அம்மாவோட பேத்தி. என்னம்மா காலையில இருந்து ஆளையே காணோம், கோயிலுக்கு போயிருந்தியா? இல்லம்மா, வீட்டுக்கு வெளியே இருக்க பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல பிள்ளையார் இருக்காருன்னு இத்தனை வருஷத்துல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கே வருது. நீ யாரோ எவரோ தெரியாதுமா, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சார், இந்தாங்க சிறுநீர் எடுத்துக்கோங்க. சார் சார் இருங்க. எடுத்துக்கோங்கம்மா. அன்பரசி, இன்னைக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்துடலாம், ரெடியாரு? சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கம்மா. மேலே என் ரூம் டேபிள்ல டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் ஸ்லிப் வச்சிருக்கேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட சந்திரசேகரை கூட்டிட்டு போனோம். நீ அந்த ஸ்லிப் எடுத்துட்டு வந்துடுறியா? சொல்லுடி. ஏய், விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? நம்ம கோச் அந்த பட்டிக்காட்ட கோச்சிங் அகாடமியில சேர்க்க போறாராண்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, உண்மைதான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ரெகுலர் பிராக்டிஸ் எதுவும் வேணாம், நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே சார். ஜஸ்ட் என்ட்ரி ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடிச்சிட்டு வாங்க. நீங்க உள்ள போங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே சார். ஏய், எங்கடி போற? என்ட்ரி போடுறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணு போட வேண்டாம். உன்னை யார் இங்க முதல்ல உள்ள விட்டது? எப்படி வந்த நீ? ஏ அனன்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஸ்வா? யாரு வந்தாலும் கூப்பிட்டு கோச்சிங் கொடுத்துருவீங்களா? இந்த அகாடமியில சேர்றதுக்கு பேசிக் தகுதி ஒண்ணு வேணும். அது கூட இவகிட்ட இல்ல. இவ ஊரை தாண்டி ஏதாவது ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காளா? ஸ்பிரிண்ட் ஆனா என்னன்னு முதல்ல இவளுக்கு தெரியுமா? ஏதோ பட்டிக்காட்டுல ஓடி ஜெயிச்சிட்டா, அதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல கூட்டிட்டு வந்து சேர்ப்பீங்களா? விஸ்வா, ஸ்போர்ட்ஸ்ங்கிறது காட்டு மேட்ல தெரிஞ்சா மட்டும் வராது. முதல்ல இவெல்லாம் இந்த கிரவுண்டுக்குள்ள காலே எடுத்து வைக்க கூடாது. ஸ்போர்ட்ஸ பத்தி எனக்கே கிளாஸ் இருக்குது அனன்யா. என்ன சொன்ன நீ? காட்டு மேட்ல ஓடி தெரிஞ்சுட்டா ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு தெரியாதா? ஏசியன் கேம்ஸ்ல எக்கச்சக்க கோல்ட் மெடல்ஸ் வின் பண்ணி வயோலி எக்ஸ்பிரஸ், உடன் பாரி, கோல்டன் கேர்ள்னு எத்தனையோ பேர் எடுத்த நம்ம பிடி உஷா மேடம் கூட ஒரு காலத்துல இப்படி காட்லயும் மேட்லயும் ஓடினவங்க தான். ஆனா இப்போ அவங்க தான் இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்தோட முதல் பெண் தலைவரா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது கிரவுண்ட்ல நல்லா ஓடிட்டா மட்டும் வந்துராது, மத்த பிளேயர்ஸோட டேலண்ட மதிக்கிறதுலயும் தான் இருக்கு. நீங்க என்னதான் பேசினாலும் நாங்க கேக்குறதுக்கு தயாரா இல்ல. இப்ப இவ இங்க இருக்கவே கூடாது. சார், என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பழகிடுச்சு. நான் வேணா போயிடுறேன் சார். அடுத்த வருஷம் வந்து சேர்ந்துக்கிறேன் சார். அனன்யா, உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு அன்பரசி மேல ஈகோ மட்டும்தான் இருக்கு, அதனால அவங்க டேலண்ட் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆஸ் அ கோச்சா அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ, நினைச்சேன். அன்னைக்கு இவ என்ன ஜெயிச்சத வச்சுதானே போயும் இவளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அன்னைக்கு ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டா. இது ஏன் கிரவுண்ட். இங்க ஏன் கிட்ட மோதி ஜெயிக்க சொல்லுங்க பாக்கலாம். ஒருவேளை அவ ஜெயிச்சிட்டா அவ கோச்சிங்க்கு வரலாம். யாரும் எந்த அப்செக்ஷனும் சொல்ல மாட்டோம். அனன்யா, இது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அழகு இல்ல. ரன்னிங்ல மத்தவங்க நம்மள ஜெயிச்சிடக்கூடாதுன்னு போட்டி இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா மத்தவங்க யாருமே ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பொறாம இருக்க கூடாது.
வேண்டாம் சார், என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? ஏய், நீ என்ன பெரிய இவளா? எல்லா இடத்துலயும் நான் தான் முந்திட்டு வந்து நிக்கிறேன். உனக்கெல்லாம் ஓவர் பில்டப். இன்னைக்கு வா, என் முன்னாடி ஒண்ணும் இல்லைன்னு உன்னை காட்டுறேன். வந்து ஜெயிச்சு காட்டு பாக்கலாம். அனன்யா, இல்ல சார், வேண்டாம். நான் இங்க போட்டி போட வரல, அவங்களே இருந்துட்டு போட்டோம். என்ன எனக்கு விட்டு கொடுக்கறியா? பயமா இருக்கு. என்னால அண்ணனியாவை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போடி. அத விட்டுட்டு என்னமோ நடிச்சுக்கிட்டு இருக்க. நிறுத்து. நீங்க 2 பேரும் முதல் கிளாஸ்க்கு வாங்க. Are you okay? மேல தூசி விழுந்துருச்சு. தேய்க்காதீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். ஓகே, வெரி குட். நல்லா ஓடுனீங்க. தேங்க்யூ சார். என்னடி உன் ட்ராக் கிளியர்னு பார்த்தா உனக்கு அவன் ட்ராக்கே இல்லாம ஆக்கிட்டான். அசால்ட்டா அந்த பட்டிக்காடு உன் ஆளு தட்டிட்டு போயிட்டாளே. யாரா இது? நடு வீட்ல நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. விஸ்வா சார், ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். அங்க என்ன? ஹலோ. ஏய், யாரா நீங்க? ஏன் வீட்டுக்குள்ள ஏன் வரீங்க? வெளியில போங்கடா. என்னது உங்க வீடா? உங்க வீடுலாம் கிடையாது. இது எங்க அண்ணன் முருகேச வீடு. இது நேத்தே முடிவாயிடுச்சு. இது இப்ப எங்க வீடு. சொல்ல போனா நீதான் இப்ப எங்க வீட்டுல இருக்க. ஒழுங்கா வெளியில போயிடு. கிளம்பு. முறுக்கி பயலுகளா, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணவா? ஐயோ, போலீஸா? அம்மா, போலீஸா மாமா? இந்த வயலூர்ல எங்க அண்ணன் தான் போலீஸ். நாங்க வச்சதுதான் சட்டம். பொம்பளை புள்ளியா இருக்கான்னு பாக்குறேன். கம்முன்னு போயிடு. என் வீட்லயே இருந்துகிட்டு என்னையே மிரட்டுறியா? உங்களெல்லாம் என்ன பண்ணுன்னு மட்டும் பாருங்க. அடிச்சிருக்கீங்க. பாக்குறேன். அக்கா பாருங்க கை, இவனுங்க எப்படி பேசுறானுங்கன்னு. நீ முதல்ல என் கூட வா. அக்கா, இவனுங்களுக்கு பயந்துட்டு நான் எதுக்குக்கா வரணும்? முதல்ல அம்மாவும் மாமாவும் எங்கக்கா இருக்காங்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப எதுவும் பேசிக்க வேணாம். முதல்ல நீ என் கூட வா. சொன்ன கேளு. அக்கா, போய் அந்த பேக்கையும் செல்போனையும் எடுத்துட்டு வா. வா நீ வா. வா. சந்திரசேகர், என்னப்பா இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்னப்பா? உன்னதான்ப்பா கேக்குறேன். என்னாச்சு?
ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. மேனேஜர் கேட்டதுக்கும் எதுவும் சொல்லாம வந்திருக்க. என்னப்பா பிரச்சனை? சந்திரா, ஐயோ, என்னப்பா இது? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னாச்சுப்பா? இந்த இடத்துலதாம்மா கஸ்தூவையும் என் புள்ளையும் நான் கடைசியா பார்த்தேன். 20 வருஷம் போயிடுச்சுமா. என் புள்ளையும் கஸ்தூரியும் எங்க இருக்காங்கிறத விட இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாம இருக்குமா. சந்திரா, அப்படிலாம் அவங்களுக்கு எதுவும் ஆயிடாதுப்பா. முடியலம்மா. ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் அந்த நாள் பாத்துட மாட்டோமா, அதுக்கு அடுத்த நாள் பாத்துட மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி என் மனசு ரணமா இருக்குமா. ஆறாத காயம்னு எதுவுமே இல்லப்பா. காலம் கண்டிப்பா காயத்துக்கு மருந்து போடும். நான் தான் சொல்லியிருக்கேன்லப்பா, என் பேத்தியும் மருமகளையும் பார்த்து மன்னிப்பு கேட்காம என் உசுறு போயிடாது. கடவுள் கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி அவங்கள கொண்டு வந்து நிறுத்துவாருப்பா. மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. வாப்பா போலாம். அம்மா நீங்க போங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நேரங்கெட்ட நேரத்துல இங்க எதுக்குப்பா நின்னுட்டு இருக்க? வாப்பா போலாம். இல்லம்மா, காலையில இருந்தே நான் நானாவே இல்லம்மா. என் கஸ்தூரியும் என் குட்டிமாவும் எங்க நிம்மதியா இல்லையோ, எங்க கடந்து கஷ்டப்படுறாங்களோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா. ஒரு புருஷனை நான் கஸ்தூரி கிட்ட தோத்துருக்கலாமா, ஆனா ஒரு அப்பாவா நான் என் குட்டிமா கிட்டயும் தோத்துட்டேனே. இருக்கிறதுலயே பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எம்டி சந்திரசேகர்னு எவனும் என்ன பாராட்டுறாமா, எவனும் என்ன ரோல் மாடலா எடுத்துக்கிறாமா. ஜெயிச்சா என்ன மாதிரி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் யார் யார் எல்லாமோ சொல்றாங்கம்மா. ஆனா எனக்கு தாமா தெரியும், நான் ஒரு தோத்து போன குடும்பஸ்தம்மா. கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் கூட வச்சு பாத்துக்க முடியாத ஒரு துரதிருஷ்டசாலிமா நான். சரி விடுப்பா. இப்ப நீ வருத்தப்படுறதுனாலலாம் நடக்கிறது எதுவும் மாற போறதில்ல. ஆனா நடக்கிறது நமக்கு சாதகமா தான் நடக்குங்கிற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாதப்பா. நம்பிக்கை இருக்கதாமா செய்யுது. அதே நேரம் என் கஸ்தூரியும் என் குட்டிமாவும் நிம்மதியா இல்லைன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமா. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு எடியா ஐயா எடுத்துட்டு போ. ஐயா மலை நின்னோட ஐயா 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 மலையை அடிக்க போறியா? போயல ஐயா என்னையா அப்படி பண்ணீங்க? ஐயா எங்க பிளாட்ஃபார்ம்ல போய் நின்னியா? போயா மாமா. ஆட்டா அன்பு என்னதா? என்ன மாமா இதெல்லாம்? மாமா அம்மா எங்க மாமா? மாமா அம்மா எங்க? வாடா சொல்றேன், மலையா இருக்கு வா. மாமா எங்க இருக்காங்க அம்மா? நான் சொல்றேன் வா. மாமா மலையில நின்னுங்க மாமா. நான் சொல்றேன் வா. வா அன்பு வா, இப்படி நின்னுக்குவோம். மாமா இப்பவாவது சொல்லுங்க மாமா, அம்மா எங்க? மாமா உங்களை தான் கேக்குறேன், அம்மா எங்க? மாமா அன்பரசி எங்க இருக்கீங்க? மார்னிங் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்க கட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணவே இல்லையே, என்ன ஆச்சு? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? தேனியில இருந்து எப்ப கிளம்புறீங்க? நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன் இருக்கு. இது உங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன். நீங்க சீக்கிரம் வந்தா தானே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்ல சார், நான் வரல. என்னாச்சு உங்களுக்கு? சார், எனக்கு இனி படிப்பு வேண்டாம், ஓட்டமும் வேண்டாம், மெடலும் வேணாம். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் சார். இனிமே எனக்கு கால் பண்ணாதே சார். ஹலோ, என்ன பண்ற? This number is currently switched off. Please try again later.
புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு? எவ்வளவு பெரிய விஷயம், அவரை போய் பேச வேணாம்னு சொல்ற? மாமா இப்ப வாச்சு சொல்லு மாமா, அம்மா எங்க வேலைக்கு போயிருக்காங்க? அம்மா கேரளாவுக்கு ஏலக்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்கு. என்ன மாமா சொல்றியா? ஆமாத்தா, நான் எம்புட்டோ சொன்னேன். நான் எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு கூட சொல்லி பார்த்தேன். இது எதையுமே கேட்காம நீ பார்த்ததெல்லாம் போதும், நம்ம ஊர் ஆளுகளோட நான் வேலைக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டான். கடனை கட்டியே தீரன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அவன். அவமானஸ்தி. நான் அவமானப்பட்ட இந்த ஊர் ஆளுக முஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டா. அவதான் எம்பிட்டு வைராக்கியம் முடிச்சோன்னு உனக்கு தெரியும்ல. நானும் இந்த பொருள் துணி மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பிளாட்பாரத்துல அல்லாடிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்துதான் நீ வந்த. ஏன் மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏத்தா, இதை எதுக்கு நான் உனக்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும்? அதான் உனக்கிட்ட எதுவும் சொல்லல. இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் பத்திரத்துல கையெழுத்து போட்டு வருஷத்துக்கு 1 லட்சம்னு கணக்கு பண்ணி 5 வருஷத்துக்கு 5 லட்சம் வாங்கிக்கோ. இங்கே தங்கிக்கலாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம், எல்லா வசதியும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி லீவு கேக்குற வேலை மட்டும் இருக்க கூடாது. புரியுதா? நான் யாருக்கும் மொத்தமா 5 லட்சம் தரதில்ல. மாணிக்க சொல்றதுனால தரேன். ஒரு வாரம் வேலை பார்க்கட்டும், வேலை பிடிச்சிருந்தா 5 லட்சம் தரேன், அப்ப வாங்கிக்கலாம் என்ன? ஆனா 5 வருஷமும் வேலை பார்த்து முடிச்சுட்டு தான் போகணும். ஒரு வேளை எனக்கு வேலை பிடிக்கலன்னா அவ்வளவுதான், கெட்ட கோவம் வந்துரும். ஒரு வாரம் என்ன வேலை பார்த்தாலோ அதுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கட்டும். ரொம்ப நன்றிமா, நான் வரமா. அப்ப நான் வரப்பா. சரி அன்பு, பார்த்து சூதானமா நடந்துக்கணும், சரியா? நான் வரேன். ஏய், இங்க வா. இப்பயே வேலைக்கு சேர்ந்துரு என்ன? நாளைக்கு மெட்ராஸ்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, சாயந்தரமே கிளம்பணும். இப்பவே அதுக்கான பொருள்லாம் எடுத்து வைக்கணும். நீ கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ண என்ன? மேடம், அம்பிட்டு தூரம் எல்லாம் வேண்டாம் மேடம். இங்கே ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். இங்கே ஏதாவது வேலையா? என் வேலை இருக்கு, ஓனர் வேலை. பாக்குறியா? வந்த அன்னைக்கு அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன்னு பெருசா சட்டம் பேசிட்டு இருக்க. வந்தமா வேலைய பார்த்தமா காசை வாங்கி வீட்டுல குடுத்தமான்னு போகணும். அதை விட்டுட்டு அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. சொல்ற வேலையை மட்டும்தான் செய்யணும் என்ன? என்னமாமா இது? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்க, இப்ப போய் கண் கலங்கிட்டு இருக்கா. உனக்கு எது நல்லா இருக்கா? இல்ல அத்தா, இப்படி கஷ்டப்படுற வயசா உனக்கு? நீ விளையாட போறேன், ஓட்டப்பந்தயத்துக்கு போறேன்னு சொல்றப்போ எம்பிட்டு சந்தோஷமா உன்னை நான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீ இப்படி வேலைக்கு போறது என் புள்ள வாழ்க்கை போச்சேன்னு கஷ்டமா இருக்குதா. இந்த வீட்ல நான் கஷ்டத்தை தாங்காம வேற யார் மாமா தாங்குவா? எனக்காக இம்புட்டு நாள் காடு மேடு ராத்திரி பகல்னு பாக்காம மாடா உழைச்சிய நாளாக்கி இருக்க. அது பத்தாத மாமா? நம்ம குடும்பத்துக்கு ஒண்டி கொட்ட இடம் இல்ல, சோத்துக்கு கூட வழி இல்ல. எனக்கு மட்டும் ஆசையா மாமா முக்கியம்? அது பாட்டுக்கு கடந்து போட்டு மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அங்க மலை காட்டுல போய் கஷ்டப்படுறதுல எதுக்கு மாமா? அதான் நான் இருக்கேன்ல மாமா. நம்ம ஆளுங்க இங்க இருந்து போவாங்கல்ல, அவங்க கிட்ட தகவல் சொல்லி அம்மாவை வர சொல்லிரு மாமா. எனக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு மாமா. மாமா, நான் நல்ல வேலை பார்த்தா 1 வாரத்துல காசு தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த காசை வாங்கி நம்ம கடனை அடைச்சு வீட்டை மீட்டுடலாம். என்ன மாமா சொல்றீங்க? மாமா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மாமா. வாழ்க்கை பூராவா கஷ்டப்பட போறோம்? எல்லாம் சரியாயிடும் மாமா. நீ புடிவாதக்காரி, நான் சொல்லி நீ எங்க கேட்க போற? சரி, பத்திரமா போயிட்டு வா. கஸ்தூரி வந்தவனே உனக்கு போன் பண்ண சொல்றேன். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். பார்த்து சூதானமா போயிட்டு வா. எதுனா போன் பண்ணு. நான் இத்தனை நாள் அன்பரசியை வளர்த்து கொண்டு வந்ததெல்லாம் வீணா போச்சு. மாமே குத்துக்கல்லாட்ட இருக்கேன், என்னால ஒரு பிரயோஜனம் இல்ல. என் பிள்ளைய எப்படி கொத்தடிமை மாதிரி அனுப்பி வைக்கிறேனே,
ஐயா கருப்பா, ஏன் தான் இப்படி சோதிக்கிற? ரொம்ப சோதிக்கிற. அன்பரசி, எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். நீ போய் எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடு. ஒரு ஆளு விடக்கூடாது என்ன? இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் டைனிங்க பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். ஏமா, நீங்க 2 பேரும் கிளீனிங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்கணும். வேடிக்கை கீடிக்கை பார்த்து நிக்க கூடாது என்ன? ஓகே மேடம். சரிங்க மேடம். ஹாப்பி பர்த்டே மேடம். Thank you. உட்காருங்க சார். வாமா வசந்த், நீ வர்றவங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்க. எல்லாம் ரெடியா இருக்கான்னு போய் பாரு. ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, ஹாப்பி பர்த்டே ஆண்டி. Thank you. என் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்ட. மேடம் மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம், என் கை தவறிதான் மேடம் பட்டுச்சு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். கையை பிடிக்கிற வேலையில வச்சுக்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? மேடம் நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல மேடம், கை தவறி விழுந்துருச்சு மேடம். மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் கத்தாதீங்க மேடம். என்ன நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி தெரியுதா? மேடம் அப்படி சொல்லல மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஃபேமிலியோட உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. வாங்க. வணக்கம். டேய் வசந்த், என்னடா கேக் கட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, கேக்க காணோம். மேனேஜர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காருப்பா. டேய் எங்கடா காணோமே? இப்ப வந்துருவாருப்பா. ஹாப்பி பர்த்டேமா. ஹாப்பி பர்த்டேமா. இதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் போதும். ஏய் பத்மா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்தா கேக் கட் பண்ண. முடின்னு சொல்றேன், கட் பண்ணு. சிவகாமி நீங்களும் வாங்க.
பாத்துக்கிட்டு இருக்க? கட் பண்ணு. கட் பண்ணுமா? அம்மா விஸ்வாக்கு ஊட்டி விடுங்கம்மா. அவன் தான் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணான். பத்மா அவனுக்கு ஊட்டு. பத்மா ஊட்டுமா. மாம்ஸ் இங்க வாங்க. என்ன அனன்யா? என்ன மாம்ஸ் என்கிட்டே மறைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? பார்ட்டினா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றதுதானே, இதுல என்ன மாம்ஸ் தப்பு இருக்கு? இல்ல அனன்யா, அம்மா அத்தை எல்லாருமே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பீட் ஆயிலான்னு ஒரு சின்ன பிளான். சரி சரி, அது சரி, நான் உன்னை கேட்டா செய்வீங்களா? அனன்யா வாங்கிட்டு வந்தது 2 தான், இதுல நாங்க 3 பேர் வேற இருக்கோம். சத்தியமா தர முடியாது. ஐயோ மாம்ஸ் அது இல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? சும்மா சொல்லுங்க மாம்ஸ், என்கிட்ட தானே சொல்றீங்க. ஒரே நேரத்துல ஒரு 1000 பாப்கார்ன் என் முன்னாடி வச்சிருந்தா எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமா உன்னை எனக்கு பிடிக்கும். ஓ அவ்வளவு பிடிக்குமா என்ன? அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லிருப்பேன், நீ ஏதாவது நினைச்சு பண்ணா சொல்லல. போங்க மாம்ஸ், இத்தனை நாள வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. அப்போ நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? என்ன அனன்யா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? என்ன படணும்னு சொல்லு. தாஜ்மஹால் மாதிரி கட்டணுமா? இல்ல நாம 2 பேரும் ஒண்ணா போறதுக்கு பிரைவேட் ஜெட் ரெடி பண்ணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம் மாம்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் எனக்கு தெரியும், வேர்ல்ட் டூர் தானே. நோ மாம்ஸ், நான் உங்ககிட்ட கேட்க போறதே வேற. வேறயா? என்ன? கிட்ட வாங்க. ஹலோ, இங்க வா. என்ன சார்? நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல போய் ட்ரிங்க்ஸ் பண்ண போறோம். நீ என்ன பண்ற? டேய் உங்க 2 பேருக்கும் சிக்கன் 65 ஓகேடா மச்சான்? ஓகே மச்சி, 65 ஓகே தான். சூடா சிக்கன் 65 போட்டு மேல மிளகு தூளா தூவி மேல கொண்டு வந்துரு, ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிங்க்ஸ் மேட்டர் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா அம்மாவுக்கும் அத்தைக்கு தெரியவே கூடாது, புரிஞ்சுதா? என்ன நீ, நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசனையில இருக்க. எடுத்துட்டு வருவியா மாட்டியா? என்ன சர்வ் பண்ணதானே வந்திருக்க? பார்ட்டிக்கு வந்திருக்கவங்க என்ன கேட்டாலும் சர்வ் பண்ணணும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? முக்கியமா ஃபுட் கேட்டா உடனே பண்ணணும். சரிங்க சார், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கெல்லாம் இருக்கோங்கிற நினைப்பே இல்லையா? அதுக்கு இல்ல சார், நீங்க ஏற்கனவே எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னால எதுவுமே திருப்பி தர முடியாது. அப்படி இருக்கிறப்போ இன்னமும் நான் எப்படி உங்ககிட்ட இருந்து உதவியை எதிர்பார்க்க முடியும்? அப்படி நான் திரும்ப திரும்ப கேட்டிருந்தா பணத்துக்காக மட்டும்தான் பழகின மாதிரி ஆயிடாதா? என்ன பேசுற நீ? உரிமை இருக்கிற இடத்துல ஒதுங்கி போக கூடாது. என்கிட்ட கேட்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்ககிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சந்திரசேகர், இப்ப நம்ம நேர தேனிக்கு போய் இவ அம்மாவையும் மாமாவையும் பார்த்து பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம். வேண்டாம் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
நீங்க எனக்காக இது வரைக்கும் பண்ணதே போதும். இன்னமும் பண்ணி நான் காலத்துக்கும் கடன் படுற மாதிரி ஆக்கிராதீங்க. அன்பரசி, இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ பேசாம இரு. யார் ஒருத்தங்க நம்ம கூட இல்லைன்னா, அவங்கள பாக்கலன்னா, நம்ம மனசு கடந்து அடிச்சுக்குதோ அவங்க கிட்டதான் நமக்கு அதிக உரிமை இருக்குன்னு அர்த்தம். உன்னை பார்க்காதப்போ எனக்கும் அந்த மாதிரி தாம இருந்துச்சு. நீ என் பேத்தி மாதிரி. அந்த உரிமையில தான் உனக்கு நான் செய்யறேன். மறுபடியும் கடன் அது இதுன்னு சொல்லி பிரிச்சு பேசாதம்மா. முதல்ல கண்ணத்தோட ஊருக்கு போலாமா? பாட்டி, நானும் உங்க கூட வரேன். இல்ல விஸ்வா, அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க இருந்து இத பாரு, நாங்க போய் முடிச்சிட்டு வந்துடுறோம். பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது ஓகே தான். எனக்கு இதை விட முக்கியம் அன்பரசியோட விஷயம் தான். நானும் வரேன். அன்பரசி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க. நம்ம ஊருக்கு கிளம்பலாம். வாவ், அன்பரசி, டீ சூப்பர். அதுவா? அது நம்ம கணேச மாமா டீ கடையில தான் வாங்குது. அவரு கடையில தான் எல்லாரும் டீ வாங்குவோம். ஓ, அப்போ இத நீங்க போடலையா? இல்ல சார், இங்க காலையில சாயந்தரம் மட்டும்தான் பால் வண்டி வரும். மதிய நேரங்கிறதால நான் கடையில போய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சார், உங்களுக்கு டீ பிடிக்கலையா? நான் வேணா கடைக்கு போய் உங்களுக்கு கலர் வாங்கிட்டு வரட்டுமா? பிடிக்காதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, டீ நல்லாதான் இருக்கு. அம்மா, ஆஃபீஷியல் கால். ஒரு நிமிஷம் வந்துடுங்க. இது வரப்பா. சொல்லுங்க மேடம். அம்மா இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு போயிருக்காங்க. அதனால உடனே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா சீக்கிரம் வந்துருவாங்க. பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன. அப்புறம் அன்பரசி, உங்க அப்பா? எனக்கு அப்பா எல்லாம் இல்ல மேடம். அந்த ஆளு நான் பிறந்தப்பவே என்னை விட்டு ஓடிட்டாரு. எனக்கு என் அப்பா அம்மா எல்லாமே என் மாமன் தான். அன்பு, வணக்கம்மா. வாங்க தம்பி. ஏத்தா, நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்ப சரி, அப்ப சரி. ஓகே ஓகே, வெல்கம். நோ ப்ராப்ளம். ஷூர். அன்பரசி, நாளைக்கு காலையில எனக்கு பாம்பேல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்ப கிளம்புனாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். என்ன சார் விளையாடுறீங்களா? முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சற்று நேரம் இருங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். ஆமா அங்கிள், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. இல்ல விஸ்வா, போற வழியில பாத்துக்கலாம். என்ன சார், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போற வழியில கடையில சாப்பிட போறீங்களா? சத்த நேரம் இருங்க சார், இப்படிங்கிறதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துருவேன். மாமா, சரி, நீ சமையல போய் பாரு. சார், நீங்க உட்காருங்க. நிறுத்துங்க சார், இங்கதான்.
என்னம்மா என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்த சொன்ன? மேடம், இந்த வீரகாளி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் கிட்ட என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். நீங்க வேற முறையா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. இங்க கும்பிட்டு போனா ரொம்ப நல்லது. அப்படியா? போலாம். சார், எந்த காரியமும் இங்க வந்து வேண்டிக்கிட்டா இந்த ஆத்தா அப்படியே நிறைவேற்றி வச்சிருவா. ஓ. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் போருக்கு போகும்போது இங்க வந்து இந்த அம்மன் கால உப்பு வச்சு போர்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு போவாங்களாம். அதே மாதிரி அவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்களாம். அப்ப கண்டிப்பா கும்பிட்டுட்டு தான் போறோம். சரிங்க மேடம், நீங்க போய் சாமி கும்பிட்டுருங்க. நான் அம்மன் காலடியில வைக்க உப்பு வாங்கிட்டு வரேன். சரி போ. சரி வாங்க. அம்மா, உங்ககிட்ட நான் வேண்டி கேக்குறதெல்லாம் 20 வருஷமா தேடிட்டு இருக்கிற என் பேத்தியும் மருமகளும் திரும்ப வரணும். இந்த விஷயத்த நான் நினைக்காத நாள் இல்ல. இப்பதான் முறையா உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இதை நீ நடத்தி கொடுப்பேன்னு நான் முழுசா நம்புறேன். என் பேத்தி வரணும். நான் வந்துட்டேன். சார், இது புடிங்க. இந்தாங்க மேடம், அம்மனோட காலடியில வச்சு வேண்டிக்கோங்க. சார், இந்தாங்க. நீங்களும் உங்க மனசுல இருக்கிறத வேண்டிக்கோங்க. வாங்க சார். சார், வாரம் இங்க வந்துருவீங்களா? சண்டே ஆனா நைட் டின்னர் அக்கா கடையில தான். இந்தாங்க தம்பி. அக்கா வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்ச மீன் குழம்பு. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு தம்பி. நீயும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா. சாப்பிடு. அன்பரசி, அக்காவோட கைப்பக்குவமே வேற லெவல். சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிடு. யாரு தம்பி இந்த பொண்ணு? எல்லாம் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அக்கா. யாருனே? அண்ணியா? டாய், கொல்ல போறேன் பாரு. ஒழுங்கா முட்டையை போடுறேன். தம்பி இந்தாங்க ஆஃப் பாயில். என்ன அன்பரசி, ஆஃப் பாயில் சாப்பிட தெரியாதா? இல்ல சார், எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? நல்லா டேஸ்டா இருக்கும் அன்பரசி. இங்க பாரு, இப்ப நான் எப்படி சாப்பிடுறேன் பாரு. இப்படி எடுத்தனா அப்படியே எடுத்து என்ன டேஸ்ட் சாப்பிடு.
ஏண்டி நீ பாட்டுக்கு இடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னடி பண்ணிருப்ப? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வையி, அன்னைக்குதான் என் லைஃப்ல சந்தோஷமான நாள். சார், ஏண்டி அனன்யா, சும்மா வந்திருந்தாலாவது அவங்க அமைதியா போயிருப்பாங்க. காரை விட்டு ஏத்துறங்கிற பேர்ல இப்படி ஒண்ணு சேர்த்துட்டியே. அங்க பாரு ரொமான்ஸ. போலாமா? போலாம். சார், மழை தானே பெய்யுது, அதுக்கே இவ்வளவு பாத்துறீங்க? உங்களுக்கு மழைனா அம்புட்டு பயமா? இங்க வாயேன். லைட்டா பயம். அப்ப மழையில நீங்க நனையவே மாட்டீங்களா? உங்களுக்கு மழைனா பிடிக்காதா? இல்ல, பிடிக்கும். ஆனா நனையதான் பிடிக்காது. சார், அப்படிலாம் இருக்காதீங்க சார். இல்ல அன்பரசி, எனக்கு மழையில நனைஞ்சா ஒத்துக்காது. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதான். என்ன சார், ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி சொல்றிய? மழையில நனைஞ்சா என்ன பிரச்சனை வரப்போகுது? உங்க லைஃப்ல பாதி டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மெட்ராஸ்ல எல்லாம் மழை பெய்யறதே அதிசயம். இப்ப கூட நனையலனா அந்த மழையே உங்ககிட்ட கோச்சுக்கும். ஐயோ அன்பரசி, அதெல்லாம் முடியாது. நான் வரல, நீ வேணா போ, நான் வேணா பாத்து நிக்கிறேன். சார், நீங்க வராம நான் மட்டும் இப்படி தனியா போய் நனையறது? ப்ளீஸ் சார், எனக்காக வாங்க சார். நீ சார் எல்லாம் கூப்பிட தேவையில்ல, விஸ்வானே கூப்பிடலாம். இல்ல சார், இப்போதைக்கு இப்படியே கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கா தோணும் போது அப்ப பாத்துக்கலாம் சார். சார், இப்போ நீங்க பேச்சு ஏய், என்ன விஸ்வா, உனக்கு முருகர்னா அவ்வளவு பிடிக்குமா? இல்ல கார்த்திகை மாசம்ன்றதால சாருக்கு பக்தி அதிகமாயிடுச்சா? முருகன்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆனா
அதுக்கும் நீங்க கேக்குற கேள்விக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல துணி வாஷ் பண்ணும்போது இத பார்த்தேன். அண்ணி அந்த டாலர் கொடுங்களேன். சரியில்லையே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த டாலரை பார்த்துட்டு இருந்த. ஏன் இந்த திடீர் முருகர் பக்தி? சொல்லு, அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த டாலர்ல? அண்ணி நான் என்னன்னு சொல்றேன், நீங்க முத அந்த டாலரை கொடுங்க. முடியாதுப்பா, நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் தருவேன். கொடுங்க அண்ணி. அது எதுக்குன்னா என் அன்னிக்கு கொஞ்சம் அறிவு கொடுன்னு வேண்டி இருக்கேன். அவர் என்ன பண்ணாருன்னா இந்த டாலரை கையில வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு. அப்படி வச்சிருந்தா உங்க அன்னிக்கு அறிவு அருவியா கொட்டுன்னு சொல்லியிருக்கு.